ஜே மணிஷங்கர். நான் எம்எம்சி சென்னை எடுத்திருக்கேன். ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். 9/6/2024 அவர் வந்து சூர்யா கம்பெனி ஜாயின் பண்ணுறாரு. ஒரு 3 மாதம் போகுது. ஒன் டே எங்கள் அப்பா வந்து பார்க்கும்போது என்ன பண்ணால் ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டார். ஏன்னு பார்க்கும்போது எனக்கு அவன் வந்து பஸ்ஸில் வரும்போது எப்படி இருந்தார், எங்கள் அப்பா இப்போ பார்க்க இவ்வளோ உழைச்சி ஸ்லிம் ஆகிட்டார். ஒரு வாரம் போகுது, எங்கள் அப்பாவுக்கு கண்டினியூவாக விக்கல் வருது. ஒரு வாரம் ஆச்சு, விக்கல் நிற்கலை. இங்கே சேலம் மோகன் குமாரமங்கலம் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது 1 வீக் வந்து நிற்கலை. அப்புறமேட்டு எங்கள் அத்தை இருந்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கேஎம்சிஹெச் போகலாம், அங்கே போய் ஜாயின் பண்ண வந்து ஃபஸ்ட் டேவே வந்து க்யூர் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு 2 நாள் ஆச்சு, லெஃப்ட் கால் வந்து வரல. அப்படியே ஒரு 2 நாள் வெயிட் பண்ணோம், ரைட் காலும் வரல. இப்போ 2 காலுமே வரல. இப்போ நாங்கள் மறுபடியும் கேஎம்சிஹெச்சுக்கு கூப்பிட்டு போகிறோம். அப்போ கேஎம்சிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிளட்டில் ஒரு ஹார்ட்டில் வந்து பிளட்டில் வந்து ஒரு அடைப்பு இருக்குது. அது வந்து 2 டைப்பாக இருக்கும். ஒன்று தசை கட்டியாக இருக்கும், இல்லைன்னு கிருமி கட்டியாக இருக்கும். கிருமி கட்டியாக இருந்தால் ஓகே க்ளீன் பண்ணிடலாம், பட் தசை கட்டியாக இருந்தால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு 1 வீக் போகுது. 1 வீக் கழிச்சு உடனே ஆப்ரேஷனுக்குலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு தான். எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்ரேஷன் பண்ணுறது முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து பிளட் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக கிருமி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் இப்போ இன்ஸ்டியூட் வந்துட்டு தான் இருந்தேன். அப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கே தான் ரொம்ப செலவாகும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணன் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து பிஏ மட்டும் தான் படிச்சிருக்கான், அதில் ஒரு அரியர் இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனுக்கு சரியாக வேலை கிடைக்கலங்கனால ஒரு கேட்ரிங் சர்வீஸ் தான் போயிட்டு இருந்தான். ஒரு ஷிஃப்ட் பார்த்தா 300 ரூபா தான் கிடைக்கும். அந்த ஷிஃப்ட் பார்த்துக்கிட்டே எங்கள் அம்மாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. நான் தனியாக தான் வீட்டில் இருப்பேன். எனக்கான சாப்பாடும் அவன் ஆக்கி வச்சிரும், நான் குழம்பு நான் பண்ணிப்பேன். அப்படி தான் நான் படித்தேன். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் அப்படியே போயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வந்துட்டான். ஒரு பாக்ஸ் நிறைய ஒரு குளுக்கோஸ் பாட்டில், ஒரு நாளைக்கு 6 பாட்டில் இருக்கணும். ஒரு நாளைக்கு 6 பாட்டில் இருக்கணும். அதுக்கான டாக்டர் ஃபீஸும் எங்கள் அண்ணன் தான் கட்டிட்டான். வெறும் ஒரு நாளைக்கு ஷிஃப்ட் பார்த்தா 300 ரூபா தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த 1 வருஷம் நான் நீட் படித்தேன். அது நான் தான் அந்த நீட் ஆஸ்பிரண்ட்டு. நானும் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஏன்னா எனக்கு வந்து நான் டே ஸ்காலர். நியர்லி இங்கே சேலத்துலேருந்து நான் மேச்சேரிக்கு அந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நான் போயிட்டு அப் அண்ட் டவுன் 80 கிலோமீட்டர் வரும். அந்த எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. நான் தனியாக தான் இருந்தேன். நியூ இயர் அன்றைக்கெலாம் யாருமே என் கூட இல்லை. நான் வந்து நைட்டு 12 மணிக்கு ஒரு கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டார். அன்றைக்கி நியூ இயர் காரணமாக கிளாஸ் இல்லைன்னு சொல்கிறார். அன்றைக்கி எனக்கு ஃபீலிங். எப்பயுமே நான் வந்து எங்கள் அம்மா கூட யாரோ ஒருத்தர் கூட இருப்பாங்க. இந்த வருஷம் நான் மட்டுமே தனியாக இருக்கேன். எங்கள் அண்ணன் நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டான். நான் ஒருத்தமே தனியாக இருக்கும்போது என் மனசுக்கு ஃபீல் பண்ணேன். ஆனால் அதே 10வது மாதம் இந்த வருஷம் நான் கவர்மெண்ட் எம்எம்சி காலேஜ் ஜாயின் பண்ண போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். எங்கள் டீச்சர்ஸ், என் பிரசன்னா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய அகாடமியை உருவாக்கலாம்னு சொல்லி நம்ம எம்டி மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். He is not only the teacher, he is God of our army. Thank you. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எம்எம்சி காலேஜில் சீட் வாங்கணும். நமக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தாலே நமக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இல்லை, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, தனிமை, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க, அவங்க அண்ணன் வேலைக்கு போயிடுவான், தனிமை நிறையா. இது எல்லாத்தையும் தாண்டி அவன் செல்ஃப் கண்ட்ரோல்டாக அவன் மைண்டை கண்ட்ரோல்குள்ளே வச்சு படித்து இன்னைக்கு சீட்டை தூக்கியிருக்கான். அது சும்மா இல்லை, எம்எம்சியில்.